இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சுச்சி வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்து பகிரங்கமாக வந்துட்டு சக்கட்டு மேனிக்கு எல்லாரையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேங்காக இருக்குங்கிறாங்க, தனுஷ் கேங்கு, சிம்பு கேங்கு. அவங்க சில வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட். உங்களுக்கு எந்த நடிகனுக்கும் யாருக்குமே மிக மிக தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. அதனால தான் அதுக்கு நட்சத்திரம்னே நமக்கு பேர். கொஞ்ச நேரம் பிரகாசிக்கும், அப்புறம் அது எங்கே விழுந்து கிடக்கும் தெரியாது. ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டவங்க இன்னொரு காலகட்டத்தில் வந்து வெளியில் நடமாட முடியாதவனா மாறி இருக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். மூன்றாவது நபருக்கு வந்து பெரும்போது உண்மை தெரியாது. அப்போ ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்னன்னா, ஒருத்தனை பெண் பித்தன்னு சொல்கிறது மூலமாக ஒருத்தனை வந்து காலி பண்ண முடியும், ஒருத்தனுடைய புகழை வந்து டேமேஜ் பண்ண முடியும். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருக்காமே அப்படின்னு நான் கேட்டேன். சொன்னார், உலகத்திலே மொத்தம் 3 கெட்ட பழக்கம் தான் இருக்குது, எல்லா கெட்ட பழக்கம்னா எனக்கு இன்னும் நிறையா தேவைப்படுது சொன்னார். அவர் 10 எனக்கு பத்தலைங்கிறார் அவரு. அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. இன்னொரு நியாயம் அதில் இருக்கும் இல்லையா? எல்லா விஷயத்துக்குள்ளேயுமே ஒரு உடன்பாடு ஒன்று இருக்கும்ல, உள்ளுக்குள்ளே ஒரு இணக்கம் இருக்கும்ல. அது ஏதோ ஒரு கணக்கு படிக்காதப்ப அது காயமாக மாறுது, கண்ணீராக மாறுது, கோபமாக மாறுது. பெரும்பகுதி வந்து இயலாமை தானே கோவம். நான் ஜெயிக்கலை, நான் வந்து இதை நான் நினச்சது நடக்கலை. தனுஷ் ஒரு மகத்தான கலைஞனா இல்லை சல்லிப்பேன்? கலைஞனாக தனுஷ் மகத்தானவன் தான். நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக யாருமே இருக்க முடியாதுல்ல. நீங்கள் ஒரு இயக்குனருக்கு வந்து கால்ஷீட் கொடுக்கும்போது இன்னொருத்தருக்கு டேட்டு கொடுக்காம விட்றாங்கல்ல, இப்போ அவருக்கு எதிரி தான். இது வந்து என்னென்னா பாலியல் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம், மற்ற எல்லா விஷயங்களும் இதெல்லாம் வேறு கணக்கோடு தான் நிகழுது. மற்றபடியே சாதாரண சினிமா கலைஞர்கள் யாருமே சராசரி வாழ்க்கையை வாழ முடியாத வறுமையிலும் துயரத்திலும் கனவிலும் எதிர்பார்ப்பிலும் போராடி கொண்டிருக்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அதிலிருந்து இதெல்லாம் விதிவிலக்கான விஷயம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி சுச்சி வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்து பகிரங்கமாக வந்துட்டு சக்கட்டு மேனிக்கு எல்லாரையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேங்காக இருக்குங்கிறாங்க, தனுஷ் கேங்கு, சிம்பு கேங்குன்னு சொல்லி எல்லாரை பற்றியும் ஒரு விதமான ஒரு விமர்சனத்தை கொடுக்குறாங்க. ஒரு விதத்தில் இது பார்க்கும்போது ஓகே இருக்கலாம் அப்படின்னு தோணுனா கூட, இன்னொரு எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க? வெற்றி பெற்ற சினிமா நட்சத்திரங்களுக்கு பின்னால் அந்த வெற்றி வாய்ப்பை அடைய முடியாதவர்கள் பின்தொடர்வார்கள். ஒரு நடிகன் இருக்கான்னா அவருடைய தயவினால் நாம் சில கதாபாத்திரங்கள் நடிக்கலாம் என்பதற்காக 2ஆம் கட்டத்தில் இருக்கிற நடிகர்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பார்கள். அவர் எங்கே போனாலும் இவங்க போவாங்க. நீங்கள் இதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், சாதாரண மக்களுக்கு புரிந்து கொள்வதற்காக. இப்போ எப்படி கட்சி செயலாளர் வந்து ஒரு வட்ட செயலாளர் இருக்கார், ஒரு மந்திரி இருக்கார், எம்எல்ஏ இருக்காருன்னா அது பின்னாடி எப்படி அல்ல கைகள் இருக்காங்க, அது மாதிரி எப்பொழுதுமே ஒரு குரூப் பாலிடிக்ஸ் மாதிரி இவங்க வந்து ஒரு கூட்டமாக இருப்பாங்க. அப்போ அவங்களோட என்ன செய்வாங்கன்னா, நடிகர்களும் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு மாஸ்காக எப்போவுமே இருக்கணும், நமக்கு எப்போவுமே ஒரு 10 பேர் இருக்கணும் கூட அப்படின்னா அவங்களுக்கும் அந்த சைக்காலஜி உண்டு. ஏன்னா ஒரு புகழ் பாடக்கூடிய துதி பாடக்கூடிய ஒரு கூட்டம் அப்படி இருக்கணும். அப்படிங்கிறத உங்களை மாதிரி நடிக்க முடியாது, நீங்கள் ஒரு கருப்பு கமலஹாசன், நீங்கள் ஒரு சிகப்பு ரஜினிகாந்த் அப்படி சொல்கிறதுக்கான அந்த புகழ் மாலைகள் தூவுறது இருக்கு இல்லையா, அப்படி தூவுவதற்கான வாய்ப்பு வரும்போது அதை வந்து ரொம்ப மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ இது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு போகிற போது பார்ட்டி கல்ச்சர் வந்து இயல்பாகவே உண்டு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, காரியம் சாதித்து கொள்வதற்காக இந்த பார்ட்டிக்குள்ளே போகிறவங்களில் சில நேரம் சில எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது. இது வந்து நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ரொம்ப லோ கிளாஸுக்கும் ரொம்ப ஹை கிளாஸுக்கும் எந்த தனி மனித மாண்பு இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு எந்த விதமான ஒழுங்கு இருக்கிறது கிடையாது. ரொம்ப ரேர் பர்சன் ஒரு சிலர் உண்டு, ஏஆர் ரஹ்மான் மாதிரி சில மகத்தான மனிதர்களும் உண்டு. இதில் மற்றபடி பெரும்பாலான பேர் வந்து அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த சந்தர்ப்பவாதத்துக்குள்ளே இந்த பங்கு பிரிக்கிறத சண்டை போடுவாங்கல்ல, அதைத்தான் இவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. யார் வந்து இவங்க வந்து அதாவது உங்களில் புனிதமானவர்கள் கல்லறிங்கன்ற மாதிரி யாரும் கல்லறிய முடியாது. மல்ல எல்லாத்துக்குமே பங்கு இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு முரண்பாடு வருது. ஒருத்தரோட பயணிக்கும் போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நடிகரோட பழகுறாங்க. ஒரு மார்க்கெட்டில் அதை நடிகை வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ஹீரோவை. அப்போ நிறைய ஷேரிங் நடக்கும் அவங்களுக்குள்ள. நிறைய ஷேரிங்னா எந்த மாதிரி? எல்லாமே நடக்கும். எல்லாருக்குமே தெரிந்த விஷயத்தை எதுக்கு விலைக்கு சொல்லணும், சரியா? அப்போ அது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையான அனுசரணைகளான போக்குகள் இருக்கும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் பலன் பெற முடியலன்னு என்ன பண்ணுவாங்க, அதை அவதூறாக மாற்றுவாங்க எப்போவுமே. இதுதான் வந்து கிடைச்சா ஒரு மாதிரியாகவும் கிடைக்கலன்னா ஒரு மாதிரியாகவும் பேசுவாங்க இல்லையா? இது வந்து எப்பொழுதுமே உள்ளது தான்.
ஒரு புதிய விஷயம் கிடையாது. அதனால் உங்களுக்கு வந்து அதீதமான புகழ், அதீதமான வெளிச்சத்தில் இருக்கிறவங்க, அதீதமான செல்வத்தில் இருக்கிறவங்க அது அது அவங்க சில வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட். உங்களுக்கு எந்த நடிகனுக்கும் எந்த யாருக்குமே மிக மிக தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலேருந்து அவங்க எப்போ வேண்டுமானாலும் தூக்கி எறியப்படுவாங்க. அதனால தான் அதுக்கு நட்சத்திரம்னே நமக்கு பேர். கொஞ்ச நேரம் பிரகாசிக்கும், அப்புறம் அது எங்கே விழுந்து கிடக்கும் தெரியாது. ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டவங்க இன்னொரு காலகட்டத்தில் வந்து வெளியில் நடமாட முடியாதவனா மாறி இருக்கிறாங்க. மைக்கு மோகன்லேருந்து ராமராஜன் வரைக்கும் வெளியில் நடமாட முடியல. ஏன்னா என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான், துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ தொடர்ந்து சினிமாவில் பயணிப்பதற்கான பல சமரசங்கள், பல போக்குகளை கையாளுறாங்க பல பேர். அதில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வந்து எங்கே வந்து கேன்சல் ஆகுதோ, எங்கே யார் அத்துமீறுகிறார்களோ, அப்போ சில கண்ணீர் கதைகளை நாம் கேட்க நேரிடுகிறது. மற்றபடி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நேர் வழியில் சென்றவர்கள், அவங்கெல்லாம் குறுக்கு வழியில் சென்றவர்கள் என்று அல்ல அர்த்தம். இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம். இதில் வந்து குரங்குகள் அப்பத்திற்காக சண்டை போடுவது மாதிரியான ஒரு விஷயந்தான் இதுமே தவிர, இது இன்னும் அப்படியே வந்து நான் ரொம்ப பியூரு, அவர் மட்டும் ஒரு தப்பான ஆள் என்று பேசுகிறது இருக்கு இல்லையா? அது நம்ம வந்து நீங்கள் பொது வெளியில் வந்து ஒரு பெண் வந்து கண்ணீரோடு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ, ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அதை ஒரு அனுதாப ரீதியான ஒரு விஷயமாக நம்ம அணுகலாம். மற்றபடி சம்பந்தப்பட்டவர்களுக்கான அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்பொழுதுமே அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். மூன்றாவது நபருக்கு வந்து பெரும்போது உண்மை தெரியாது. அப்போ சில அனுமானங்களின் வழியாகத்தான் இதை நகர்த்துவாங்க, வேறு வேறு ஆட்கள் வந்து நகர்த்துவாங்க. அப்போ ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்னன்னா, ஒருத்தனை பெண் பித்தன்னு சொல்கிறது மூலமாக ஒருத்தனை வந்து காலி பண்ண முடியும், ஒருத்தனுடைய புகழை வந்து டேமேஜ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஆயுதமாகவும் சில நேரம் அது பயன்படும். அதனால் இது இயல்பான ஒன்று தான். இதை வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய மனநிலை இருக்குல்ல, அதுலேருந்து எல்லாரும் இதை பார்க்குறாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படை. நடுத்தர வர்க்கத்துக்கான பிரச்சனை, மிடில் கிளாஸோட பிரச்சனை என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிற கவலையில் தான் பல பேர் தப்பு பண்ணாமல் இருக்கான். இங்கே யாருமே வந்து எப்படின்னா, நாம் கண்காணிக்கப்படுகிறோங்கிறதுனாலயே இப்போ நமக்கு வந்து இப்போ என்ன, நம்ம போலீஸு பிடிக்குங்கிறக்காக தான் நமக்கு ஹெல்மெட் போடுறோம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? போலீஸ் கண்காணிக்காதுன்னா கேட்க மாட்டாங்க, நமக்கு விரும்புனா நீங்கள் போட்டுக்கலான்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் உத்தரவு போடுறாங்கன்னு வச்சுங்க, ஹெல்மெட்டை கழட்டி அவன் வீட்டு வாசல் வச்சுட்டு போயிடுவாங்க. இது எல்லாருமே பிறர் கண்காணிக்கிறாங்கங்கிறதுனால தான் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதை தாண்டி சில விஷயம் நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு கோடி 50 கோடி சம்பளம் வாங்குறாரு ஒருத்தர், 100 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிறவர், அவர் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு என்ன வாழ்கிறதுக்கு? நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருக்காமே அப்படின்னு நான் கேட்டேன். சொன்னார், உலகத்திலே மொத்தம் 3 கெட்ட பழக்கம் தான் இருக்குது, எல்லா கெட்ட பழக்கம்னா எனக்கு இன்னும் நிறையா தேவைப்படுதுன்னாரு. அவருக்கு பத்தலை. ஆமாம், எனக்கு பத்தலைங்கிறாரு அவரு. இது நம்ம என்ன எப்படி எடுத்துக்கிற முடியும்? என்னையா கம்மியாக தானேயா இருக்குது, என்னையா இருக்குது அப்படிங்கிறார், வாழ்க்கையில் என்னையா இருக்குது அப்படிங்கிறார். அதனால் இது வந்து ஒரு சீசனில் நடக்கிற ஒரு வியாபாரம் சினிமா. அதுக்குள்ளே நிறையா காம்ப்ரமைஸ் இருக்குது. இதற்குள்ளே ஒரு அதிகார வேட்டை இருக்குது. இப்போ எப்படி அரசியலில் வந்து உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை அடைவதற்காக சில குறுக்கு வழி பாதைகளை மெயின்டைன் பண்ணுறாங்களோ, அது மாதிரியான விஷயங்களை எல்லாருமே இங்கேயும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது பாலியல் ரீதியான அத்துமீறல்களாகவும் இருக்கிறது. அத்துமீறல்னு சொல்கிறது இல்லை, இணக்கமாகவும் இருக்கிறது சில இடங்களில் அத்துமீறலாக இருக்கிறது. அதனால் இது கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருந்து கல்லறிய வேண்டாம் என்பதற்காக அதை பேசாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். கண்ணாடி மாளிகையை விட்டு யார் வெளியேறாங்களோ அவங்க வெளியிலேருந்து கல்லறிகிறாங்க திரும்ப. அப்படி தான் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து பார்க்க முடியும். இப்போ சுஷியை வந்துட்டு எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை, அதனால் வந்து வெளியில் ஆதங்கத்தை கொட்டுறாங்கன்ற மாதிரியான மனநிலை எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்களுடைய தனிப்பட்ட காயம் வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிற வாக்குமூலத்தை வைத்து தான் நம்ம பேச முடியும். அதை வந்து நம்ம எதிர்த்தரப்பு வாதம் நமக்கு இருக்காதுல்ல. ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அதற்கு மாற்று கருத்தை வந்து அப்போ அவங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறாங்க, அவங்க கணவன் மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அவர் கணவர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறாரா? இல்லை. அப்போ நீங்கள் எப்படி ஒருதலை பட்சமாக எப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்க? அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஊடகம் வந்து ஒரு மீடியா வந்து அவங்களுக்கான ஒரு குமுறலை வந்து சொல்வதற்கு, மனக்குமுறலை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. இன்னொரு நியாயம் அதில் இருக்கும் இல்லையா, இன்னொரு மறைக்கப்பட்ட நியாயம் இருக்கும் இல்லையா. அதனால் ஒரு தரப்பில் இருக்கிற பிரச்சனையை வச்சு இன்னொரு தரப்பு வந்து நம்ம இல்லாமல் பண்ணிட முடியாதுல்ல. எல்லா விஷயத்துக்குள்ளேயுமே ஒரு உடன்பாடு ஒன்று இருக்கும்ல, உள்ளுக்குள்ளே ஒரு இணக்கம் இருக்கும்ல. அது ஏதோ ஒரு கணக்கு பலிக்காதப்ப அது காயமாக மாறுது, கண்ணீராக மாறுது, கோபமாகுது. பெரும்பகுதி வந்து இயலாமை தானே கோபம். நான் ஜெயிக்கலை, நான் வந்து இதை நான் நினச்சது நடக்கலை அப்படிங்கிறப்ப எப்போவுமே என்ன செய்வான்னா, இயல்பாகவே மனித சைக்காலஜியே வந்து என்னென்னா, தான் நினச்சது நடக்காதப்ப ஒருத்தருடைய அசலான குணம் வெளியில் வரும்.
இதைத்தான் அது காட்டுது இந்த பிரச்சனை. சுச்சி நினைச்சது நடக்கல, அதனால தனுஷ் மேலையும் கார்த்திக் மேலையும் அதனால அந்த கோபத்தை அவங்க வந்து வெளிப்படுத்து. ஆனால் நான் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, பல பேர் கேட்குறாங்க, இந்த அந்தரங்கமான பிரச்சனைகளை வந்து பொது வெளியில் பேசுவது இது சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வகையில் பார்க்கும்போது அது சரியில்லை. இன்னொரு வகையில் பார்க்குற போது எங்கு தவறு நடந்தாலும் ஒரு நாள் ஊடக வெளிச்சம் பெறும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ வந்திருக்கு இல்லையா? இதன் மூலமாக யாருக்காவது வந்து இழைக்கப்படுகிற அநீதிக்கு வந்து ஒரு எதிர்காலத்தில் வந்து நிச்சயமாக ஒரு நாள் இது பிரச்சனையாக வரும், உன் பேர் கெட்டு போயிடும், உன் மார்க்கெட் டேமேஜ் ஆயிரும், நீ நடமாட முடியாது அப்படிங்கிற சூழல் வர்றதுக்கும் இது ஒரு வாசலாக இருக்குது. அதனால் இந்த உரையாடலினுடைய இன்னொரு பக்கமாக நான் எதை பார்க்குறேன்னா, இது ஒருத்தருடைய அந்தரங்கம் குறித்து இன்னொருவர் வந்து பொதுவெளியில் பேசக்கூடாது என்பது எவ்வளோ நியாயமோ அவ்வளோ நியாயம். யாரோ பாதிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளானவர்கள் வெளியில் பேசுவதன் மூலமாக இது போன்ற குற்றங்களுக்கு அஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதற்குள்ளே இருக்குது. ஏன்னா ஒரு கலைஞன் அடைகிற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா புகழ் தான். நீங்கள் புகழை வந்து நீங்கள் களங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா, ஒரு கலைஞனை வந்து நீங்கள் புகழுக்குரியவனா இல்லை அப்படின்னு, அவன் வந்து ஒரு சல்லிப்பைய மகத்தானவன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டீங்கன்னா, அவன் வந்து அந்த புகழ்ச்சிக்காக தான் இவ்வளோ வேலையை செஞ்சுருப்பான். அதுக்காக தான் அவன் ஹீரோவாக நடிக்கிறான், ஒருத்தன் பாடகராக இருக்கான், ஒருத்தன் கவிஞராக இருக்கான். எல்லாமே வந்து புகழை நோக்கிய பயணம் தான் கலை உலகம். ஏன்னா எத்தனையோ கோடீஸ்வரன் தொழிலதிபர்கள்லாம் வந்து விலை மதிக்க முடியாத கார்களில் பயணிக்கிறவன்லாம் வந்து யாருக்குமே மக்களுக்கு தெரியல. எனக்குலாம் ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து அவர் சொல்லுவார், எனக்கு நான் மாதம் வந்து ஒரு வருஷத்தில் வந்து நான் ஒரு 100 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுவேன் அப்படிம்பாரு. உண்மையும் கூடாது. அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, வெளிநாட்டு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவரை வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் யோகி பாபு ஃப்ளைட் ஏறினார்னு வச்சுங்க, எவ்வளோ பேர் செல்ஃபி எடுக்கிறான். மற்றவெல்லாம் விசிட்டிங் கார்டை பாக்கெட்டில் வச்சுருக்கான். நடிகன் தன்னுடைய முகத்தையே விசிட்டிங் கார்டை வச்சுருக்கான்ல. அதனால இது வந்து இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால இது நடக்கிறது. சரி, இதில் ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் மகத்தானவனா இருந்தே ஆகணுமா? அவன் சல்லிப்பையில் இருக்கவே கூடாதா? இல்லைங்க, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய மகத்தான பக்கங்கள் இருக்குல்ல, அதுதான் அவனை கலை உணர்ச்சியாக மாறும். ஒருத்தனை மன்னிக்கிறது, நேசிக்கிறது, அன்புக்காக தியாகம் பண்ணுறது, இதான கதையிலையும் பண்ணுறான். ஆனால் அதெல்லாம் வந்து அவன் நிஜத்தில் இருப்பான்னு நம்புகிறாங்கல்ல, அங்கே தான் சிக்கல் வருது. நிஜத்தில் அவன் அப்படி இருக்க மாட்டான். அவன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முகம் ஒன்று வச்சுருப்பான், அவனுக்குள்ள ஒரு அசலான ஒரு முகம் ஒன்று வச்சுருப்பான். அதனால் நான் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, அவன் வந்து இந்த உலகத்துக்கு தன்னை ஒரு அம்பியாக காட்டிக்கிடுவான், உள்ளுக்குள்ள அவன் அந்நியனாக தான் இருப்பான். அவனுக்கு வேறொரு குணம் வந்து இருந்தே தீரும் அது. ஆனால் இது நடிகனுக்கு மட்டும்தான் நான் நினைக்கல, எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே இன்னொரு முகம் ஒளிந்து தான் இருக்கிறது. பிரபலமாக இருக்கிறவனுக்கு 2 முகம் இருந்தே தீர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா அவன் வந்து வெளியில் கிளம்பும் போது ஒரு முகத்தை அந்த உலகத்துக்கு காட்டுறான். அப்போ நடிகனாக இருக்கிறவனை வந்து நீங்கள் உங்களையும் அறியாமல் நீங்கள் வந்து அவன் வந்து ஒரு உயர்ந்த மனிதன், அவன் வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடியவன், ரொம்ப நம்பிக்கைக்குரியவன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து அந்த படத்தின் வழியாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ நீங்கள் திருவிளையாடலில் நடித்தது மூலமாக சிவாஜி கணேசனையே சிவனாக கும்பிட்டவங்க நம்ம ஊரில் இருக்காங்க இல்லையா? நடிகைக்கு கோயில் கட்டுறவன் யாராக இருக்க முடியும்? அப்போ அதை நம்புகிறான். அது வந்து அசல், இது வந்து பிம்பம் கிடையாது, இது இமேஜ் கிடையாது, இது உண்மைதான் அப்படின்னு நம்புகிறான். அப்போ உண்மைதான் நம்பும் போது என்ன ஆகுதுன்னா, கற்பை குறித்து படம் எடுப்பான். ஆனால் வந்து யாரோ ஒருத்தருக்கு அவன் வந்து பாதிப்பை உண்டாக்கியிருப்பான். இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா? இந்த முரண்பாடு தவிர்க்க முடியாது. அது வெளியில் வரும்போது இந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை யாரும் சொல்ல முடியல, அதை வழக்காக மாற்ற முடியல, சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்குள்ளே போக முடியல. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆதங்கம் அல்லது ஒருத்தர் மீதான ஒரு கோபம் அப்படிங்கிற எல்லையோடு இது நிற்கிது. அதனால் இது மீட்டூவின் இன்னொரு தொடர்ச்சி என்று நான் பார்க்குறேன். சமீப காலமாக வந்துட்டு தனுஷ் மேலே ஏகப்பட்ட புகார்கள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? தனுஷ் ஒரு மகத்தான கலைஞனா இல்லை சல்லிப்பையரா? கலைஞனாக தனுஷ் மகத்தானவன் தான். அது அவருடைய மறுபக்கம் என்னவாக இருக்கிறதுங்கிறது, நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய அசலான குணத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு நாள் அவனோடு நீங்கள் பயணப்பட்டிருக்க வேண்டும், ஒரு நாள் அவனோடு தங்கியிருக்க வேண்டும், அல்லது ஒரு காலகட்டம் நீங்கள் வந்து அவரோடு இருந்திருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக யாருமே இருக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு இயக்குனருக்கு வந்து கால் ஷீட் கொடுக்கும்போது இன்னொருத்தருக்கு டேட்டு கொடுக்காம விட்றாங்கல்ல, இப்போ அவருக்கு எதிரி தான். நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மீது ஒரு வன்மமாக தான் இருப்பார். ஆனால் ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் இல்லை சார். இப்போ எம்ஜிஆர் இருப்பார், சிவாஜி இருப்பார். எம்ஜிஆருக்கு ஒரு கூட்டத்தோடு அவர் நல்லவராகவே இருப்பார், கடைசி வரைக்கும் அந்த கூட்டத்துக்கு ஒரு நல்லவராகவே இருந்திருப்பார். அதே மாதிரி தான் சிவாஜிக்கு. ஆனால் இப்போ சமீப காலமாக இப்போ தனுஷை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தனுஷன் இல்லை, எந்த நடிகராக இருந்தாலும் அவங்க கூட்டத்துக்கு அவங்க சில காலம் கழித்து இவர்கள் நல்லவர்களாக அடையாளம் காணப்படாத ஒரு நிலை வருது இல்லை, அது ஏன் வருது? இல்லை, அது யார் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
இப்போ நீங்கள் வந்து ஒன்றுன்னா ஒரு நடிகன் வந்து அவனுக்கு நம்ம ரசிகர் மன்றம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவன் தீர்த்துருவான்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்கூல் ஃபீஸை வந்து அவன் கட்டிடுவான், நம்ம குழந்தைக்கான ஸ்கூல் ஃபீஸை அவன் கட்டிடுவான். ஆனால் இப்போ மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. இப்போ அகரமில் சூர்யா ஒன்று பண்ணுறாருன்னா ஓகே, நடிகர் அவர் பண்ணுறாரு. இப்போ லாரன்ஸ், கேபி வரன் எல்லாம் அதை பண்ணும்போது நடிகன் கிட்ட அதை எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அப்போ தனுஷ் இல்லை, எதிர்பார்ப்பதில் மக்கள்கிட்ட ஒரு நியாயம் இருக்குது, ரசிகனுக்குமே நியாயம் இருக்குது. ஏன்னா அவன் வந்து தன் வாழ்நாளில் கற்பனை பண்ண முடியாத பல கோடிகளை சம்பளமாக பெறுகிறான். அவன் பெறுகிற போது அது மக்களோட பணம் தானே. நீங்கள் அது திரையரங்கத்தின் வழியாக, ஓடிடி வழியாக, எதன் வழியாக அந்த பிஸ்னஸ் நடந்தாலும் அது முழுக்க முழுக்க மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டதற்காக, மக்கள் உங்களை ரசித்ததற்காக கிடைக்கிற பணம் தானே. அதனால் அது மக்களிடம் போய் திரும்ப சேரணும் அப்படிங்கிறது சரியான விஷயம் தான். அது எம்ஜிஆர் செஞ்சது சரியான விஷயம் தான். சிவாஜி கணேசனுமே நிறைய உதவி பண்ணியிருக்காரு, அதை விளம்பரப்படுத்திக்கலாம் பண்ணலை. அவரோட பழகியோர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எம்ஜிஆரை மட்டும் வள்ளலாக பார்ப்பது அப்படிங்கிறதே வந்து ஒரு ஏமாற்று வேலை தான். திரைமறைவில் அவர் செஞ்சுருக்காரு, அதை அவர் வெளிப்படுத்தி கொண்டதில்லை. வலது கையால் செய்த உதவி எதுவுமே இடது கைக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு அவர் நினச்சாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ அந்த அனுபவப்பட்டவர்களினுடைய கருத்து வேற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நடிகனுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உன்னுடைய செல்வத்தை எப்படி செலவிடணுங்கிறத வெளியிலேருந்து யாரும் கட்டளையிட முடியாது. அவர்கள் விரும்புகிறவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிந்து என்னுடைய அனுபவத்தில் சொன்னேன், விஜய் சேதுபதி நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவருடைய நண்பர்கள், அவர் பணியாற்றிய உதவி இயக்குனர்கள், சக கலைஞர்கள், நடிகர்கள், பல பேருக்கு அவர் வச்சுருந்த காரை வந்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரு, நண்பருக்கு. அவர் சொன்னார் என்கிட்ட, இது விஜய் சேதுபதி காரு எனக்கு கொடுத்துட்டாரு, ஒரு விலை வந்த காரு. ஆமாம், அந்த மாதிரி நிறையா நண்பர்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களுக்கு, அவரோட உள்ள பழகினவங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு வந்து தொழிலுக்காக வேண்டி ஒரு வேன் வாங்கி கொடுத்தாரு, அவர் பொழைச்சி போட்டோம்னு பண்ணி கொடுத்தாரு. அப்படி சில பேருக்கு அவர் உதவி செய்கிறார். சில இப்படி நிறைய பேரை கேட்குறோம்ல. ஆமாம், தனுஷ்க்கு மட்டும் ஏன் திருப்பி அவர் சார்ந்த மனிதர்கள் எல்லாமே அவர் மேலே வந்துட்டு ஒரு புகார் வச்சுக்கிட்டே இருக்கிற சூழல் வந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு சமயம் திட்டமிட்டு அவரை வந்துட்டு இமேஜை குறைக்கணும்னு ஏதாவது நடக்குதா? இல்லை, அது புகார் இல்லை, எதிர்பார்ப்பு. அதுக்கு பேர் புகார் இல்லை. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பழகுறேன், நீங்கள் வந்து ஒரு பெரிய விஐபியாக இருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களை ரசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்துக்கணும் நான் எதிர்பார்க்கும் போது நீங்கள் பாராமுகமாக போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அது வந்து என்ன ஆகும், குற்றச்சாட்டாக மாறும், அவர் மீதான இதாக வரும். அது வந்து வழக்கமாக உள்ளது தான். இன்னொன்று, எல்லாருக்கும் கொடுத்து விட முடியாது, அது ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், படப்பிடிப்புக்காக வந்து காலா படப்பிடிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரஜினிகாந்த் வந்து மும்பைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த டீமில் இருந்து அவர் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாராவி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உதவி செய்வார் அப்படின்னு அவங்க சுற்றி இருக்கிறவங்க எதிர்பார்த்துருக்குறாங்க. அவர் யாரும் தன்னிடம் வந்து உதவி கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் எப்பொழுதுமே வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஏதாவது வந்து யாரையும் சந்திக்கக்கூடாதுங்கிறதுக்காக தவிர்ப்பதற்கான வேலை திட்டங்களோட அவர் எப்பொழுதுமே ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்ருக்காரு, தனிமையாக இருக்கிறாரு, கேரவனில் இருக்கிறாரு, யாரையும் பார்க்க மாட்டார் என்கிற ஒரு வளையத்தை அவங்க கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து எப்பொழுதுமே நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எல்லா பிரபலங்களுக்குமே அவர்களை அணுக முடியாத ஒரு வட்டம் ஒன்று இருக்கும். அந்த வட்டத்தை வந்து பயன்படுத்தாதவர்களே கிடையாது. இப்போ நீங்கள் எந்த விஐபியுமே நீங்கள் நேரடியாக அணுகவே முடியாது. அதனால தான் அவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து பிஆர்ஓ வச்சுருக்காங்க. அது ஃபில்டர் பண்ணுறது நம்ம சொல்கிறோம். அவங்க வச்சுருக்கிற மேனேஜர்ஸாக இருக்கலாம், அது வச்சுருக்கக்கூடிய பல படிநிலைகள் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் என் பக்கத்தில் வராதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம், யாரும் பெற முடியாதுங்கிறது தான் அர்த்தம். அப்புறம் எல்லாருக்குமான உதவியை நடிகன் செய்யவும் முடியாது. நிறைய பேர் அதை சொல்கிறாங்க, ஏன் செஞ்சாருன்னு அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு நடிகனுடைய மார்க்கெட் வந்து திடீர்னு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. ஏன்னா சினிமா வந்து எவ்வளவு உயரத்தில் போனாலும் அது மறுபடியும் அது பட்ட மாதிரி தான், பறந்துக்கிட்டு இருக்கும் போதே அது நூல் அறுந்துடும், சில நேரம் திரும்பி இறங்கி வந்துடும். அப்போ அவங்களுக்கு வாழ்க்கைக்கு எந்த சேஃப்டியுமே கிடையாது. ஒரு முறை வந்து ராமசாமி சொன்னார், நடிகனுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களே, அந்த காலத்தில் பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்களே, இப்போ கோடிகளில் கொடு, இது நியாயமா அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்னார், அவன் வாழ்க்கை வந்து நிச்சயமற்றது, நிலையானது கிடையாது, உத்தரவாதமற்றது. அதனால் அந்த சம்பளம் சரியானது தான். ஏன்னா 10 வருஷம் போராடி ஒருத்தன் அந்த இடத்துக்கு வருவான், அடுத்த 10 வருஷத்தில் மார்க்கெட் இல்லாமல் போயிடுவான். மிச்சம் இருக்கிற அவனுடைய ஆயுள் காலம்ங்கிறத வந்து யார் மெயின்டைன் பண்ண முடியும்? அவன் திரும்ப காரில் தான் போகணும், அவன் குழந்தைகளை வந்து நல்ல சொகுசான வாழ்க்கைக்குள்ளே பழக்கியிருப்பாங்க. அப்போ அவங்களால திரும்ப சகஜ வாழ்க்கைக்குள்ளே போய் திரும்ப முடியும், சராசரி வாழ்க்கைக்குள்ளே திரும்பவே முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் அவங்க சினிமா சார்ந்து இயங்குறவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு திடீர்னு மார்க்கெட் போயிடுச்சுன்னு வச்சுங்க, திடீர்னு படம் 4 படம் ஓடலைன்னா அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். இப்போ அதெல்லாம் எங்கேருந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் இது வந்து என்னென்னா, இது ஒரு அரசியல் கணக்கு மாதிரி தான். இவன் எனக்கு கூட்டணிக்கு வரலைங்கிறதுனால அவனை குற்றவாளின்னு சொல்கிறாங்க இல்லையா அரசியல், அதே தான் சினிமாவிலையும் செய்கிறாங்க. சினிமாவில் வந்து என்னென்னா, எனக்கு நீ பயன்படலை, நீ என்னோட எதிரி அப்படிங்கிறதுல ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா பாலியல் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம், மற்ற எல்லா விஷயங்களும் இதெல்லாம் வேறு வேறு கணக்கோடு தான் நிகழுது. அங்கே யாரும் அப்பாவிகளா, ஏமாளிகளா, அபலைகளா அப்படிலாம் நடக்குதுங்கிறதுலாம் நான் நம்பலை.
எல்லாமே திட்டமிட்டு ஒரு முன் நகர்த்தப்படுது. ஒரு தெரிஞ்சு தான் நடக்குது. அதை வந்து வெளியில் வந்து அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒன்று அவங்களால முடியலை, அவங்களால வந்து வெற்றி பெற முடியலை, வாய்ப்பு பெற முடியலை, அவங்களோட பயணிக்க முடியலை அப்படிங்கிறப்ப அது முழுக்க அது எதிர்நிலைப்பாடாக மாறுது. இப்படி தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. நினச்சது நடக்கலைன்னா வெளியில் வந்து அதுதான் நடக்குதே தவிர மற்றபடி வந்து நம்ம வந்து நடிகர்களை வந்து நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்க வந்து யாரையும் தேடிலாம் போக மாட்டாங்க. வெளியில் இருக்கவங்க நினைக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் சினிமாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெற்றி பெற்றவர்களோட பிரச்சனை மட்டும்தான். நீங்கள் அதே சினிமாவில் ஒரு உதவி இயக்குனராக இருக்கிறவன் 40 வயசு வரைக்கும் திருமணமாகாதவனாக இருக்கான். பல கலைஞர்கள் மிக குறைந்த வேலைக்கு வந்து பேட்டாவுக்கு வேலை செய்கிறவன் இருக்கான். அப்போ வெளியில் இருக்கிற என்ன நினைக்கிறான்னா, சினிமாக்காரன் பூராமே நல்லா தண்ணி அடிச்சுட்டு நிறையா வந்து ஃபிகர் கரெக்ட் பண்ணிக்கிட்டு தர்றாங்க அப்படின்னு வெளியே இருக்கவே நினைக்கிறான். அது கிடையாது. வெற்றி பெற்றவர்கள் ஒரு 5% நடக்கிற முன்பின் பிரச்சனைகள் தான் இது நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுலாம். 95% வந்து ரொம்பவும் ஒழுங்கான தொழிலாளர்களாகவும் மகத்தான கலைஞர்களாகவும் பெரிய அர்ப்பணிப்பு உடையவர்களாகவும் சினிமாக்குள்ளே இருக்கிறாங்க. அதையும் சேர்த்து பேசணும்ல. யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து யாரோ அதாவது பொது சமூகத்தில் எந்த அளவுக்கு பெண்கள் ஆண் பெண் பிரச்சனைகள் வருகிறதோ, என்ன அளவுக்கு பாலியல் சீண்டல்கள் வருகிறதோ அதே அளவுக்கு தான் சினிமாலையும் இருக்குது. இங்கே என்ன நினைக்கிறான்னா, இந்த 5% என்ன நினைக்கிறான்னா 95% அப்படி தான் நடக்குது போல இருக்குது அப்படின்னு சினிமாவை வந்து ஒரு கனவு உலகமாக கருதுகிறவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, எல்லாருமே அப்படி தான் இருப்பான் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். வெற்றி பெற்ற கலைஞர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. மற்றபடியே சாதாரண சினிமா கலைஞர்கள் யாருமே சராசரி வாழ்க்கையை வாழ முடியாத வறுமையிலும் துயரத்திலும் கனவிலும் எதிர்பார்ப்பிலும் போராடி கொண்டிருக்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அதிலிருந்து இதெல்லாம் விதிவிலக்கான விஷயம். நம்ம ஒரு தென்னை மரத்தில் வந்து எல்லா மரமும் நிமிர்ந்து நிற்கிது, ஒரு மரம் வந்து சாஞ்சு நிற்கிதுன்னா தென்னை மரம் என்பது சாய்ந்து இருப்பது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு விதிவிலக்கு அது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து விதிவிலக்காக தான் நான் பார்க்கிறேன். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. இந்த சுச்சி சொன்னதை வச்சு பார்க்கும்போது வந்துட்டு கோலிவுட்டில் வந்துட்டு கேங்காக இருக்கிறாங்க, போதைப் பொருட்கள் நிறைய பயன்படுத்துகிற ஒரு நிலை இருக்குங்கிறாங்கல்ல. ஒரு சமயம் வந்துட்டு கோலிவுட் வந்துட்டு போதைப் பொருட்களுடைய கூடாரமாக மாறிட்டு வருதா? அப்படி நான் கருதலை. பெரும்பகுதி என்னன்னா ஒரு குறைந்த, ஏன்னா நடிகனுக்கு வந்து உடல் தான் சொத்து. நீங்கள் உடலை அழிச்சிட்டு வந்து நீங்கள் வந்து முன்னாடி வந்து நிற்க முடியாது. காலையில் அவன் முகம் வந்து ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது அவன் முகம் வந்து கொடூரமாக வந்து கஞ்சாவை குடிச்சிட்டு வந்தோ வேறு ஏதாவது ஒரு கொடிய போதைப் பொருளை வச்சுட்டோ அந்த முகம் கொடூரமாக இருக்கும். அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு, பெரும்பாலான பேருக்கு வந்து ஒரு மது அருந்தக்கூடிய பழக்கம் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கே தவிர ரொம்ப மோசமான பழக்க வழக்கங்களுக்கு ஆளானவர்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிருக்காங்க. அது நம்ம சினிமா கலைஞர்களில் வந்து போதை பழக்கத்துக்கு ஆட்பட்டவர்களுடைய குறுகிய கால மரணம் வந்து நிறைய இருக்குது. அது வந்து பெயர்கள் நிறைய பெரும் பட்டியலே இருக்கிறதுல. அதனால் பெரும்பகுதி நடிகர்களுக்கான சொத்துங்கிறது வந்து அவங்களுடைய உடல் தான். அதனால் அதுவும் வழக்கம் போல் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று நான் பார்க்குறேனே தவிர மற்ற லெவலில் வந்து இந்த டாஸ்மார்க் வாசலில் குடிச்சிட்டு கிடக்கிறவங்க மாதிரிலாம் வாழ்ந்துட முடியாது ஒரு நடிகனால். அது ஏன்னா காலையில் எந்திரிக்க முடியாது அதனால் அப்படிலாம் கிடையாது. இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையாக நான் பார்க்குறேன். சார், ஆனால் கடைசியாக இப்போ தனுஷ் அப்படிங்கிறவர் வந்து நல்லவராக கெட்டவரா சார்? தனுஷால் பயன்பெற்றவர்களுக்கு நல்லவர், வெற்றிமாறனுக்கு நல்லவர். அவர் தனுஷு கால்ஷீட் கிடைக்காதவர்களுக்கு, தனுஷால் பலன் அனுபவிக்க முடியாது, நிச்சயமாக ஒரு கெட்டவர். அற்புதம் சார். ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.